சாஸ்திராச்சார நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு அழகான நீதி ஸ்லோகத்தை தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்துல அவ என்ன சொல்ல வரானா, திருப்தி எந்த விஷயங்கள் எல்லாம் அடையணும், எந்த விஷயங்கள்லாம் திருப்தி அடையக்கூடாது அப்படின்றத பத்தி தான் ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்ல வரா. சந்தோஷஸ்திரிஷு கர்த்தவ்யஹ ஸ்வதாரே போஜனே தனே த்ரிஷு சைவன கர்த்தவ்யஹ அத்யயனே ஜபதானயோஹோ. முதல்ல திருப்தி அடைய வேண்டிய விஷயங்கள்ல பார்த்துருவோம். போஜனத்துல திருப்தி அடையணும்ன்றா. திருப்தி அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்ல வரான்னா, நமக்கு இது போதும், சாப்பிட்டாச்சு, வயிறு ரொம்ப எடுத்து, இதுக்கு மேல சாப்பிட்டா அது அளவுக்கு மீறினது. தமிழ்ல ஒரு வச்சனம் சொல்றாலே, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. அந்த மாதிரி அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. நம்ம வயிறு ரொம்ப வரைக்கும் சாப்பிட்டு ரொம்பினதுக்கு அப்புறம் அதுல திருப்தி அடையணும். போதும், பால் பாயசம் நல்லா இருக்கு, இன்னொரு டம்ளர் குடிக்கலாமே அப்படின்ற இது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் தனம், பணம். பணம்ன்றது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். பணத்து விஷயத்துல எப்பயுமே நம்ம திருப்தி அடையணும். 10,000 ரூபாய் இருக்கா, 15,000 ரூபாய் இருக்கா, இருக்கிறது போதும் அப்படின்ற போதும்ன்ற மனப்பான்மை பணத்து விஷயத்துல கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் வரணும். மூணாவதா என்ன சொல்றான்னா, ஸ்வதாரே அப்படின்றா. மனைவி அப்படின்றா. மனைவியின் இடத்துல திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்றதுனால ஏதோ கான்ட்ரவர்சியா பேசுறாளே அப்படின்னு தப்பா நினைச்சுக்க வேணாம். ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெளில போறா, 4 பேரை பாக்குறா, பல விஷயங்களை சந்திக்கிறா, மனசுக்குள்ள ஒரு கிளேசம் வரும். அவாத்துல 50 பவுன் போட்டாலே நமக்கு போடலே, அவ மனைவி ரொம்ப அழகா இருக்காளே, நம்ம மனைவி அழகா இல்லையே, இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய மனக்லேசங்கள் தோணும். அதெல்லாம் தோணக்கூடாது. பகவான் நம்மளுடைய ஸ்திதியை புரிஞ்சுன்னு நம்மளுக்கு இது சரியா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம மனைவியை அமுச்சு வச்சிருக்காரு. நம்மளை நம்பி வந்தவா அவளை நம்ம திருப்தியா ஏத்துக்கணும். அதுல திருப்தி கண்டிப்பா அடைய வேண்டியதுதான். அப்படி 3 விஷயத்துல திருப்தி அடையணும்ன்றத இந்த ஸ்லோகத்துல முதல் வரியில ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா? சந்தோஷ திரிஷு கர்த்தவ்யா ஸ்வதாரே போஜனே தனே. நம்மளுடைய மனைவியின் இடத்துல, போஜனத்துல, தனத்துல, இது 3த்துலயும் கண்டிப்பா திருப்தி அடைஞ்சே ஆகணும். அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம சுத்தி இருக்கவாளுக்கும் நல்லது. சரி, திருப்தி அடையக்கூடாது அப்படின்னு 3 விஷயங்களை சொல்றா. என்ன? திரிஷு சைவ ந கர்த்தவ்யா. திருப்தி அடையவே கூடாது அந்த விஷயங்கள்ல. அத்தியனே ஜபதானயோகோ. அத்தியனம் அப்படின்னா படிப்புன்னு அர்த்தம். நம்மளுக்கு சொல்லுவா இல்லையா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்ற மாதிரி படிப்புல என்னைக்குமே சாட்டிஸ்பாக்சன் இருக்கக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு சும்மா சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 83 வயசு ஆகுது, இன்னைக்கு சான்ஸ்கிரிட்ல அவர் எம்ஏ பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவரை பார்த்து நம்ம எல்லாம் கத்துக்கணும். படிப்பு விஷயத்துல சாட்டிஸ்பாக்சன் அடையவே கூடாது. ஜபம் அப்படின்னு சொல்ற. ஜபம்னு நம்மளுக்கு சொல்லியாச்சுனாலே ஞாபகம் வருது ஹனுமான் தான், ஆஞ்சநேய சுவாமி. ராமநாமத்தை என்னைக்கும் சதா சர்வகாலம் ஜபம் பண்ணிட்டே இருப்பார். எந்த அளவுக்கு அவருக்கு பவர்ஃபுல்னா, அந்த ஜபத்தினால சிரஞ்சீவி அப்படின்ற பதவி அவருக்கு கிடைச்சது மட்டும் இல்ல, அதுல ஒரு நுட்பமான விஷயம் நம்ம கவனிக்கணும். ராமநாமத்தை பேரா கொண்ட ராமரே இறந்து போனார். அந்த அவதார புருஷனே கடைசியில இறந்து போறதா கதை முடியறது. அந்த நாமாவை ஜபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இன்னைக்கும் சிரஞ்சீவியா இருக்கார். அப்ப ஜபத்துக்கு எவ்வளவு வேல்யூ பார்த்துக்கோங்க. அதனால ஜபத்துலயும் என்னைக்கும் அந்த சாட்டிஸ்பாக்சன் அப்படின்ற திருப்தின்றது இருக்கவே கூடாது. அப்புறம் தானம் அப்படின்னு சொல்றா. தானம்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது கர்ணன் தான். தன்னோட உயிர் போகக்கூடிய அந்த சமயத்துல கூட தானம் பண்ணணும்ன்ற எண்ணம் தான் அவருக்கே தவிர, நான் இவ்வளவு தானம் பண்ணிட்டேன் இது போதுன்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. அதனாலதான் இன்னைக்கும் கர்ணன்ற பேர் சொன்ன உடனே ஒரு உத்வேகம் வருது பார்த்தீங்களா. அது எதனாலன்னா அவருடைய அந்த திருப்தி இன்மைதான், திருப்தி இல்லாத தன்மை தான் அவரை இன்னைக்கும் இந்த அளவுக்கு பேருக்கு கொண்டு வந்திருக்கு. அதனால இந்த ஸ்லோகத்தை திருப்பி ரிப்பீட் பண்றேன். சந்தோஷ திரிஷு கர்த்தவ்யா ஸ்வதாரே போஜனே தனே திரிஷு சைவ ந கர்த்தவ்யா அத்தியனே ஜபதானயோகோ அப்படின்னு அவ சொன்ன மாதிரி, அவ சொன்ன விஷயங்கள்ல கண்டிப்பா திருப்தி அடைஞ்சு, அவ சொன்ன விஷயத்துல கண்டிப்பா அந்த அத்தியனம் ஜபம் தானத்துல திருப்தி அடையாம அதை நம்ம கடைபிடிச்சு நம்ம வாழ்க்கையில ரொம்ப மேன்மையா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன்
திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ ஹெச் யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ.